நாமத்தினாலே அன்பின் வெளிப்பாடு நிகழ்ச்சியின் மூலமா அவங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் கூட நம்ம ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். நோவாவோட வாழ்க்கையில இருந்து ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட வாழ்க்கையில கதவுகள் அடைக்கப்பட்டது போல இருக்கு, நான் ஒரு 4 சவற்றுக்குள்ள என்னோட வாழ்க்கை இருக்கு, நான் அடைச்சு வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்க முடியும். நம்மளோட வாழ்க்கையிலும் ஒருவேளை இதை பார்க்குற உங்களோட வாழ்க்கையிலும் நீங்க அந்த வழியை நீங்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கலாம். பொதுவாக இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு வருகிற பொழுது நம்மளால எந்த ஒரு ஸ்டெப்பும் முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. வைக்கிற எல்லா ஸ்டெப்ஸுமே ஃபெயிலியரா போய் முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில இருக்க சூழ்நிலை ரொம்ப பெட்டரா தெரியும். வெளியே எல்லாரும் நல்லா இருக்காங்களே, சுதந்திரமா இருக்காங்களே, நான் இப்படி அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் வரும். வெளியில இருக்க ஜனங்களையும் நம்மளையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன் இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையை நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு பிசாசு இதை தடுத்து வச்சிருக்கிறாங்க, மனுஷங்க எனக்கு ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா வேதத்துல நிறைய மனுஷங்க, தேவ மனுஷனோட வாழ்க்கையில இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையை கிராஸ் பண்ணி தான் போயிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தேவன் தான் அவங்களுக்கு அந்த சூழ்நிலையை அனுமதித்து இருக்கிறார். அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கு, நானும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை உங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தி செல்லும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா தேவன் அடைச்சார் அப்படின்னா நிச்சயமா அவர் திறக்க வல்லவரா இருக்கிறாரு. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆண் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நோவா ஒரு பெரிய பேரை கட்ட சொல்றாரு. பூமியில 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ய தொடங்குது. நோவா அந்த பேரைக்குள்ள இருக்கிறாரு. ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அந்த பேரையில பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்கு. அந்த நோவாவையும் நோவாவோட குடும்பம் அதோட சேர்ந்து எல்லா அனிமல்ஸ், மிருகங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்றாருன்னா அந்த பேருக்குள்ள விட்டுட்டு வெளியில இருந்து கதவை அடைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கர்த்தர் கதவை அடைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த பேருக்குள்ள இருக்க நோவாவோட சூழ்நிலை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பல நாட்கள்ல பல மாதங்கள் அந்த பேரைக்குள்ள அவர் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு யோசிச்சு பாருங்க, உலகத்தோட எந்த ஒரு ஐக்கியமும் இல்லாம அவரோட குடும்பம், அதை தாண்டி அவங்க இருக்கிற அந்த மிருக ஜீவன்களோட ஒரு இதுல இருக்கிற பொழுது நிச்சயமா அவர் நிறைய பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ஒருவேளை உங்களுக்கு வேதத்துல போடப்படலை அப்படின்னாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, வெளியே ஜனங்கள் எல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க, எல்லாம் மரண ஓலங்கள், மரண சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கு. ஆனா இந்த நோவா அந்த பேரைக்குள்ள நல்ல ஜாலியா அவர் பயணம் பண்றாரு அப்படின்னு நம்ம ஒருவேளை நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை அப்படின்றது நோவா கிட்ட உண்மையா நம்ம கேட்டிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். நோவாவோட சூழ்நிலையில நம்ம இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுக்கு புரியும். எந்த ஒரு காற்றோட்டமும் இல்லாம வெளியில ஜனங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியாம ஏன் கர்த்தர் கதவை அடைத்தான்ற பல கேள்விகளோட நோவா அந்த பேரைக்குள்ள ஒருவேளை கஷ்டத்திலையும் நெருக்கத்திலையும் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் அந்த பேரையில கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருந்து கர்த்தர் திறக்கிறவரை காத்திருந்தார். ஒருவேளை பேரையை சென்ற நோவாவுக்கு வெளியே போறதுக்கு வழி தெரியாம இல்ல, ஒரு காகத்தை அனுப்பி பார்க்கிறாரு, புறாவை அனுப்பி பார்க்கிறாரு, சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கு பூமியிலன்னு சொல்லி எல்லா சூழ்நிலைகளும் மாறி எல்லா நீரும் வற்றி காய்ந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ வரைக்கும் தேவன் கதவை திறக்கல. அதுக்கப்புறம் இந்த வசனத்துல பாருங்க, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 16வது வசனத்துல தான் ஆண்டவர் சொல்றார், நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரனின் மனைவிகளும் தேனையை விட்டு புறப்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ப்ராமிஸ் ஆண்டவர் நோவாவுக்கு கொடுக்குற வரைக்கும், இந்த ஆர்டர் தேவன் கிட்ட இருந்து நோவாவுக்கு வர்ற வரைக்குமே நோவா அந்த பேரைக்குள்ள அடங்கி காத்து இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம இது மாதிரி கர்த்தரோட கரத்துல அடங்கி காத்திருக்கோமா? ஒருவேளை தேவன் தான் என்னோட வாழ்க்கையில சூழ்நிலைகளுக்கு அடைச்சி வச்சு ஒரு சூழ்நிலையை வச்சிருக்காருன்னா அது நிச்சயமா நம்மளோட ஆசீர்வாதத்திற்கு நேராக, நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நேராக நம்மளோட தேவன் நடக்கிறார் அப்படின்றது எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா எங்க நோவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அது 9வது அதிகாரம் 1 வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அப்போ இந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி நோவாவோட வாழ்க்கையில ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. ஒருவேளை உங்களுக்கும் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கலாம். நான் உனக்கு இதை செய்வேன், நான் உனக்கு நிச்சயமாக இதை நடத்தி காட்டுவேன்னு சொல்லி பல வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறாரு. இது எப்போ ஆண்டவரே நிறைவேறும்? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்னாடி நான் இவ்வளோ நெருக்கப்படுறேன், நான் இப்படி ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், இதுல எனக்கு விடுதலை இல்லையா, ஏன் இந்த நெருக்கம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நோவாவுக்கு அந்த நெருக்கத்திற்கு அப்புறம் தான், அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் தான் அவரால் தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடிஞ்சது. அதுபோல
அதனால நீங்களும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. தேவன் கதவை அடைத்தால் நிச்சயமா அவர் திறப்பார். நீங்க அவரோட கரத்துல அடங்கிடுங்க. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற வரை அவரோட கரத்துல நீங்க அடங்கிடுங்க. அவர் நிச்சயமாக அவருடைய சுதந்திரிக்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பாடுகள் வரைய, இப்படி ஒரு கஷ்டத்தின் மத்தியில் உங்களுக்கு கொண்டு போற, இது நிச்சயமாக பலருக்கு பிரயோஜனமாக, உங்களை கொண்டு பலருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைப்பார். அடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையும் நன்மைக்காகவே. God bless you.